எனக்கு கருவேப்பிலையோட டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இந்த கருவேப்பிலை தொக்கோட டேஸ்ட்டுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் வறுத்த கடுகு, வெந்தயம் இதை நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 10 பல் பூண்டு, 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, புளி தண்ணி விட்டு அதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த கருவேப்பிலை பேஸ்ட் அதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். இந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். சில்லி பவுடர், அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி வச்ச அந்த கடுகு வெந்தயத்தோட பவுடர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை நல்லா குக்காக விடணும். குக்காகி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லபடியாக நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலையோட டேஸ்ட் கொஞ்சம் கூட இதில் தெரியலை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில்